Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை புலம்பல் 2. ஆண்டவர் தமது கோபத்தில் யாரை மந்தாரத்தினால் மூடினார்? சீயோன் குமாரத்தியை. ஆண்டவர் எப்போது தமது பாதபீடத்தை நினைக்கவில்லை? தமது கோபத்தின் நாளில். ஆண்டவர் தமது கோபத்தின் நாளில் எதை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார்? இஸ்ரவேலின் மகிமையை. ஆண்டவர் தப்பவிடாமல் எதை விழுங்கினார்? யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாம். ஆண்டவர் எதை தமது சினத்திலே இடித்து தரையோடு தரையாக்கி போட்டார்? யூதா குமாரத்தியின் அரண்களை எல்லாம். ஆண்டவர் ராஜ்யத்தையும் அதன் பிரபுக்களையும் என்ன செய்தார்? பரிசுத்த குலைச்சலாக்கினார். ஆண்டவர் தமது உக்கிர கோபத்திலே என்ன செய்தார்? இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். ஆண்டவர் யாருக்கு முன்பாக தமது வலது கரத்தை பின்னாக திருப்பினார்? சத்ருவுக்கு முன்பாக. ஆண்டவர் சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையைப் போல் யாருக்கு விரோதமாக எரித்தார்? யாக்கோபு. ஆண்டவர் பகைஞனைப் போல் என்ன செய்தார்? தம்முடைய வில்லை நாணேற்றினார். ஆண்டவர் சத்ருவைப் போல் என்ன செய்தார்? தம்முடைய வலது கரத்தை நீட்டி நின்றார். ஆண்டவர் எதை அழித்து போட்டார்? கண்ணுக்கு இன்பமானதை எல்லாம். ஆண்டவர் எங்கு தம்முடைய உக்கிரத்தை அக்கினியைப் போல சொரிய பண்ணினார்? சீயோன் குமாரத்தியின் கூடாரத்தில். ஆண்டவர் யாரை போலாகி யாரை விழுங்கினார்? பகைஞன் போலாகி இஸ்ரவேலை விழுங்கினார். ஆண்டவர் எதன் அரமனைகளை எல்லாம் விழுங்கினார்? இஸ்ரவேல். ஆண்டவர் எதன் அரண்களை அழித்தார்? இஸ்ரவேல். ஆண்டவர் யூதா குமாரத்திக்கு எதை உண்டாக்கினார்? மிகுந்த துக்கிப்பையும் சலிப்பையும். ஆண்டவர் எதை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார்? தோட்டத்தின் வேலியைப் போல் இருந்த தம்முடைய வேலியை. ஆண்டவர் எதை அழித்தார்? சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை. கர்த்தர் எங்கு எதை மறக்க பண்ணினார்? சீயோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணினார். கர்த்தர் தமது உக்கிரமான கோபத்தில் யாரை புறக்கணித்து விட்டார்? ராஜாவையும் ஆசாரியனையும். ஆண்டவர் எதை ஒழித்து விட்டார்? தமது பலிபீடத்தை. ஆண்டவர் எதை வெறுத்து விட்டார்? தமது பரிசுத்த ஸ்தலத்தை. ஆண்டவர் எதை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்தார்? தமது பரிசுத்த ஸ்தலத்தின் அரமனைகளின் மதில்களை. கர்த்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினவர்கள் யார்? சத்ரு. எப்போது ஆரவாரம் பண்ணுகிறது போல் சத்ரு கர்த்தருடைய ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள்? பண்டிகை நாளில். கர்த்தர் எதை நிர்மூலமாக்க நினைத்தார்? சீயோன் குமாரத்தியின் அலங்கத்தை. கர்த்தர் சீயோன் குமாரத்தியின் அலங்கத்தை நிர்மூலமாக்க என்ன செய்தார்? நூலை போட்டார். கர்த்தர் சீயோன் குமாரத்தின் அலங்கத்தை அழிக்காதபடிக்கு எதை செய்ததில்லை? தம்முடைய கையை அவர் முடக்கிக் கொண்டதில்லை. கர்த்தர் எதை புலம்பச் செய்தார்? அரணிப்பையும் அலங்கத்தையும். எவைகள் முற்றிலும் பலனற்று கிடக்கிறது? சீயோன் குமாரத்தின் அரணிப்பும் அலங்கமும். எவைகள் தரையில் அமிழ்ந்து கிடக்கிறது?
சீயோன் குமாரத்தியின் வாசல்கள். கர்த்தர் எவைகளை முறித்து உடைத்துப் போட்டார்? சீயோன் குமாரத்தியின் தாழ்பாள்களை. யார் புறஜாதியாருக்குள் இருக்கிறார்கள்? சீயோன் குமாரத்தின் ராஜாவும் அவள் பிரபுக்களும். சீயோன் குமாரத்திக்கு எது இல்லை? வேதம். யாருக்கு எது கிடைக்கிறதும் இல்லை? சீயோன் குமாரத்தியின் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை. யார் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள்? சீயோன் குமாரத்தியின் மூப்பர்கள். சீயோன் குமாரத்தியின் மூப்பர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்ளுகிறார்கள். சீயோன் குமாரத்தியின் மூப்பர்கள் எதை உடுத்தியிருக்கிறார்கள்? இரட்டு. யார் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள்? எருசலேமின் கன்னியர்கள். தன் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுங்குதலின் நிமித்தம் யாருக்கு கண்ணீர் சொரிகிறது? எரேமியா. எரேமியாவின் கண்கள் கண்ணீர் சொரிந்ததினால் என்ன ஆனது? கண்கள் பூத்து போனது. என் டேஷ் கொதிக்கிறது, என் டேஷ் இலகி தரையிலே வடிகிறது. என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது. எருசலேம் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடந்தவர்கள் யார்? குழந்தைகளும் பாலகரும். குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே யாரைப் போல் மூர்ச்சித்து கிடந்தார்கள்? குத்துண்டவர்களைப் போல. குழந்தைகளும் பாலகரும் யாருடைய மடியிலே தங்கள் பிராணனை விட்டார்கள்? தங்கள் தாய்கள். குழந்தைகளும் பாலகரும் தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போது தங்கள் தாய்களை நோக்கி என்ன கேட்டார்கள்? தானியமும் திராட்சரசமும் எங்கே என்று கேட்டார்கள். எரேமியா எருசலேம் குமாரத்தியை நோக்கி என்ன கேட்டார்? நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன் என்று கேட்டார். எரேமியா சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையை நோக்கி என்ன கேட்டார்? நான் உன்னை தீற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தைப் போல் பெரிதாயிருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார் என்று கேட்டார். சீயோன் குமாரத்தியின் தீர்க்கதரிசிகள் சீயோன் குமாரத்திக்காக என்ன தரிசித்தார்கள்? அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை. சீயோன் குமாரத்தியின் தீர்க்கதரிசிகள் எதை விளக்கும்படி எதை எடுத்து காட்டவில்லை? சிறையிருப்பை விளக்கும்படி சீயோன் குமாரத்தியின் அக்கிரமத்தை எடுத்து காட்டவில்லை. சீயோன் குமாரத்தியின் தீர்க்கதரிசிகள் சீயோன் குமாரத்திக்காக எதை தரிசித்தார்கள்? அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும். சீயோன் குமாரத்தியின் பேரில் கை கொட்டுகிறவர்கள் யார்? வழிப்போக்கர். வழிப்போக்கர் யார் பேரில் ஈசர் போடுகிறார்கள்? எருசலேம் குமாரத்தியின் பேரில். வழிப்போக்கர் எருசலேம் குமாரத்தியின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி என்ன கூறுகிறார்கள்? பூர்ண வடிவம் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள். எருசலேம் குமாரத்தியின் பேரில் தங்கள் வாயை திறக்கிறவர்கள் யார்? அதன் பகைஞர். எருசலேம் குமாரத்தியின் பகைஞர் என்ன செய்கிறார்கள்? ஈசர் போட்டு பற்கடிக்கிறார்கள். அதை விழுங்கினோம், நாம் காத்திருந்த நாள் இதுவே, இப்பொழுது நமக்கு கிடைத்தது, அதை கண்டோம் என்றது யார்? எருசலேம் குமாரத்தியின் பகைஞர். கர்த்தர் எதை செய்தார்? தாம் நினைத்ததை.
கர்த்தர் எதை நிறைவேற்றினார்? பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை. கர்த்தர் எருசலேம் குமாரத்தியின் பகைஞன் சந்தோஷிக்கும்படி என்ன செய்தார்? அவர் தப்பவிடாமல் நிர்மூலமாக்கினார். கர்த்தர் யாருடைய கொம்பை உயர்த்தினார்? எருசலேம் குமாரத்தியின் சத்துருக்களின் கொம்பை. எது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது? எருசலேம் குமாரத்தியின் இருதயம். எது இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விட வேண்டும்? சீயோன் குமாரத்தியின் மதில். டேஷ் உன் கண்ணின் டேஷ் சும்மா இருக்க ஒட்டாதே, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. சீயோன் குமாரத்தி எழுந்திருந்து ஆண்டவரை எப்பொழுது கூப்பிட வேண்டும்? ராத்திரியிலே முதற்சாமத்தில். சீயோன் குமாரத்தி எழுந்திருந்து ஆண்டவரின் சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? அவள் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிட வேண்டும். சீயோன் குமாரத்தியின் குழந்தைகள் எங்கு மூர்ச்சித்து போகிறார்கள்? எல்லா தெருக்களின் முனையிலும். சீயோன் குமாரத்தியின் குழந்தைகள் ஏன் மூர்ச்சித்து போகிறார்கள்? பசியினால். சீயோன் குமாரத்தி யாருக்காக ஏன் தன் கைகளை ஆண்டவரிடத்திற்கு ஏறெடுக்க வேண்டும்? தன் பிள்ளைகளின் பிராணனுக்காக. எரேமியா கர்த்தரை எதை நோக்கி பாரும் என்றான். யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீர் என்று நோக்கி பாரும் என்றான். எரேமியா ஸ்திரீகள் எதை தின்ன வேண்டுமோ என்று கேட்டான். கைக்குழந்தைகளாகிய தங்கள் கற்ப கனியை. எரேமியா ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் கொலை செய்யப்பட வேண்டுமோ என்று கேட்டான். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும். யார் தெருக்களில் தரையில் கிடக்கிறார்கள்? இளைஞனும் முதிர் வயதுள்ளவனும். யார் பட்டயத்தால் விழுந்தார்கள்? சீயோன் குமாரத்தின் கன்னிகைகளும் வாலிபரும். சீயோன் குமாரத்தின் கன்னிகைகளையும் வாலிபரையும் கர்த்தர் தமது கோபத்தின் நாளிலே என்ன செய்தார்? அவர்களை வெட்டி தப்பவிடாமல் கொன்று போட்டார். பண்டிகை நாளில் எவைகளை வரவழைப்பது போல் சுற்றிலும் இருந்து சீயோன் குமாரத்திற்கு திகில்களை வரவழைத்தார் கர்த்தர். கூம்புகளை. கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே யார் இல்லை? தப்பினவனும் மீதியானவனும் இல்லை. சீயோன் குமாரத்தி தன் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை நாசம் பண்ணினவன் யார்? அவள் பகைஞன். Thank you. Amen.